எக்ஸசைஸ் 2.1 சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த இருக்குடா தம்பி, இதுன்னு பார்த்துக்கா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த இருக்கு. I பவர் 1947 பிளஸ் I பவர் 1915 இருக்கு. பயப்படக்கூடாது அப்படின்னா 1947 இருக்கு அப்படின்னா அதை 4ஆல் டிவைட் பண்ணு. 1947 இருக்குன்னா 4ஆல் டிவைட் பண்ணு, அவ்வளோதான். 4 4s are 16, மிச்சம் எவ்வளோ வரும்? 3 4. 8 4s are என்னது? 32, மிச்சம் எவ்வளோ வரும்? 2 7. அடுத்து என்ன வரும் சொல்லு? 6 24, 6 4s are 24. மணி கவனி சொல்லிட்டேன், அந்த புக்கை பரட்டிகிட்டே இருக்காத, முதல்ல இங்கே கவனி. அந்த பழக்கத்தை விடு, புக்கை பரட்டுற பழக்கத்தை. 1வது கொஸ்டின், புக்கை பரட்டுற பழக்கத்தை விடு சொல்லிட்டேன். இப்போ I பவர் இதுக்கு பிரிக்கிறேன். பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு பாரு. I பவர் 4 ஹோல் பவர் 486, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணது. மிச்சம் இருக்குல்ல, ரிமைண்டர் இருந்தா அது I கியூப் அப்படின்னு வரணும். புரியுதான்னு பாரு சொல்றது. இந்த ஒரு இதுக்கு எழுதிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ வரும் தெரியுமா? 1944 வரும். அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 1944. அதோட இந்த 3 கூட்டினா தான் என்ன வரும்? 7. தெரியுதா சொல்றது? புரியுதான்னு பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு இந்த இதை பிரிக்க போகிறேன். இதே பிரிக்கையில் எப்படி பிரிக்கலாம்? 50ன்னு வருது இதில், இதே இதில் 50ன்னு வருது. ப்ளஸ்ஸு எப்படி பிரிக்கலாம் அப்படின்ட்டு பாரு. போட்டு பார்க்கறனா போட்டு பார்த்துக்க. இதில் 50ன்னு வரும், 1950. அதே தான், 4 டைம்ஸ் தான், 4 மல்டிப்ளை தான், இது டிவைடு தான். 4 4s are 16, மிச்சம் என்ன வருது? 3 5. 8 4s are 32, ரிமைண்டர் 3. அடுத்து என்ன வரும்? 0. 7 4s are என்னது? 28, ரிமைண்டர் என்ன வருது? 2. அப்போ இதுக்கு எழுதையில I பவர் 4 ஹோல் பவர் 487 இன்ட்டு I ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு வாரு, இதுக்கு வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? I பவர் 4க்கு 1, அவ்வளோதானே. I பவர் 4னா 1 தானே. 1 எத்தனை டைம் போட்டாலும் 1 தானே, முடிஞ்சு போச்சு. I கியூப் கண்டுபிடிக்க போகிறான். I கியூப் வந்து I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர் இன்ட்டு என்னது? I கியூப் அப்படின்னா I ஸ்கொயர் இன்ட்டு I, சரிதானே. அப்போ I ஸ்கொயர் -1 இன்ட்டு I, அப்போ என்ன வந்துடும்? -I, ப்ராக்கெட் போட்டுக்க, அவ்வளோதான். ப்ளஸ் இது 1 ஆயிரும், இது 1 ஆயிரும்ல. இங்கிட்ட I ஸ்கொயர் என்ன இருக்கு? -1, அவ்வளோதான். இப்போ மல்டிப்ளை பண்ணு. 1 இன்ட்டு -I -I, 1 இன்ட்டு -1 -1, அவ்வளோதான் ஆன்சர். சின்ன கணக்கு, 2 மார்க் கணக்கு, வேகமாக செஞ்சு பழகணும். டிவைட் பண்ணி கொண்டு வரணும். யார் சொல்லி கொடுத்தாலும் இப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்க கணக்கு, அவ்வளோதான். இதுதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துக்கோ. செகண்ட் சம்மு, மணி புக்கு இருந்தால் வச்சுக்கோங்கடா. செகண்ட் சம் அந்த இருக்கு. I பவர் 1948 மைனஸ் I மைனஸ் 1869 அப்படின்னு வருது. பார்த்து பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ரெண்டே மைனஸ் மீன் ப்ளஸ் ஆக்கி விட்டுறாத. சரி, இப்போ எப்பயும் போல் இதை டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் தான் வரும். கீழே என்ன வந்துடும் தானா? 8 இருக்குது. அப்போ 4ஆல் கரெக்டாக டிவைட் ஆகும்ல. என்ன சொல்ல புரியுதா? அங்கே 8 வந்துச்சுன்னா என்ன வரும்? இங்கே 8 வந்துடும். அப்போ 7 28 வந்துடும்ல மிச்சம். அப்போ டோட்டல் என்ன ஆயிரும்? 0 வரும். இப்போ I பவர் 4 487 வருமானு பார்த்துக்கோ. 487, ஆனால் ரிமைண்டர் வராதுன்னு நினைக்கிறேன். சரி, இதில் போட்டு பார்த்து டிவைட். அந்த அதில் எக்ஸ்ட்ரா 50 இருக்குனால 2 வருது. இதில் 48 தானே, அப்போ க்ளோஸ் ஆயிரும். தெரியுதா சொல்கிறது? இது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மைனஸ் I பவர் அப்படின்னு எழுதுகிறோம் 4. இப்போ எழுதிட்டு அங்கே கணக்கு எழுதணும், டிவைட் பண்ணணும். 1869 1869 பார்த்து நிதானமாக. 1869 4 4 4s are 16, மிச்சம் என்ன வரும்? 2 6. 8 4s are சாரி 7 28 வராதா? 5 6 24. 6 4s are 24, 2 7 4s are 28, ரிமைண்டரு 1. அப்போ பொறுமையாக பார்த்துக்கோ. இதில் பொறுமையாக எழுதுனா நிதானமாக எழுது. 4 6 7 மல்டிப்ளை பண்ணிட்டோம். இங்கனக்குள்ள ரிமைண்டர் எழுதையில் என்ன எழுதணும்? ஐன்னு போட்டு பார்க்கணும்.
நல்லா கவனிச்சு பாரு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 67 இது 4 6 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1868ன்னு கிடைக்கும். இவ்வளோதானே கிடைக்கும். ஆனால் இது என்ன நம்பரு? பாசிட்டிவ் நம்பரு. ஆனால் இங்கே என்ன இருக்கு பாரு. அப்போ ஏதோ ஒன்றுக்கு மைனஸ் போட்டாகணும். மேலே மைனஸ் போட்டுக்க. இப்போ சரியா சொல்றது ரைட்டு. இப்போ 48 மைனஸ் போட்டு வந்துருச்சு நம்பரு. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரு இது ஒரு ஆட் ஆயிருக்கு. அப்போ இப்படித்தானே எழுதணும். அப்போ இங்கே இப்படி தானே வரணும். பாரு சொல்றது புரியுதான்னு பாரு. டேலி பண்ணுறதுக்கு சொல்கிறேன். டேலி பண்ணுறதுக்குன்னா அது மைனஸ் நம்பராக இருக்கு மேலே உள்ளது. ஃபஸ்ட்டு ஈக்குவல் ஆயிரும் ஈஸியாக. செகண்ட் எழுதியிருக்கிறது புரியுதான்னு பாரு. அந்த 467ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா -1868ன்னு வரும். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல நீ மைனஸ் போடலை அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்துக்கோ. அங்கே பவரில் என்ன இருக்கும்? +1 இருக்கும். அப்போ இது +1ன்னு சொல்லையில இது ரெண்டையும் செப்பரேட்டில் பண்ணுற மாதிரி வரும். அப்போ 1867ல் வரும். தெரியுதா தெரியலையா? அப்போ பவரில் அங்கே என்ன கொடுத்தாகணும்? அப்போ நம்ம -1 கொடுத்தாகணும். மறந்துடக்கூடாது. இதுதான் டேலி பண்ணுறது. அதுக்கு தான் அவனை பாரு அப்படின்னு சொன்னேன். ஒரு சின்ன விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நீ செஞ்சிடலாம் எப்பயும் போல். இது 1 மைனஸ் இதை 1ன்னு போட்டு எத்தனை டைம் போட்டாலும் ஒன்று தான். -467 இருக்குது. அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஒன்று தான். ஆனால் இங்கே I பவர் என்ன இருக்குது? -1. கவனி பொறுமையா. அப்படியே எழுதியிருக்கேன். I/4னா பிரச்சனை இல்லை. 1 மைனஸ் இது 1 விட்டுருத. 467 சரிடா. ரைட் விட்டுரு. இது I/-1னா 1/iன்னு அர்த்தம். இப்படிதானே அர்த்தம். மேலே கொண்டு போனால் மைனஸ் தெரியுமில்ல உங்களுக்கு, இன்வெர்ஸ்ன்னு சொல்லுவோம்லடா அது மாதிரி. இப்போ ரெண்டு சைடு கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுவோம். -i/-i. அப்போ 1 மைனஸ் இப்போ இருக்குன்னா என்னடா ஆகும்? 1 × i என்ன i? -i சேர்ந்தா என்ன ஆயிரும்? கீழே i × i² -1. இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ என்ன ஆயிரும்? புரியுதான்னு பாரு. பொறுமையா நிதானமா செய்யணும். கான்ஜுகேட் எடுத்திருக்கேன். கீழே உள்ள +iக்கு -i எடுத்திருக்கேன். மேலே மல்டிப்ளை பண்ணால் 1 × -i தான். மேலே மல்டிப்ளை பண்ணால் இந்த மைனஸ் சேர்ந்தனால ப்ளஸ் ஆயிடுச்சு. அடுத்து கீழே மல்டிப்ளை பண்ணல i × i² -1. இங்கே என்ன இருக்கு பாரு? மைனஸ். அப்போ -1ஓட ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும்? +1. இப்போ ஆன்சர் வந்து 1 + i. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்து. சில டீச்சர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா I/-1ன்னா iன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி சொல்லிடுவாங்க, பார்த்துக்க. I/-1 என்ன வருதுன்னு பாரு. i வருதா, +i வருதா, -i வருதான்னு பாரு. இந்த இடத்துல என்ன வந்துச்சு? -iன்னு வருதா? -iன்னு எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தான் இங்கே ப்ளஸ் ஆகும். நீ கான்ஜுகேட் எடுக்கிறதுக்கு I/-1 அப்படின்னா -i அப்படின்னு சில டீச்சர் சொல்லிடுவாங்க. I/-1 இருக்குல்ல, அதுக்கு -iன்னு எடுத்துக்கலாம். எடுத்தால் ப்ளஸ் ஆயிரும். இந்த ஸ்டெப்பு தேவையில்லை. இந்த ஸ்டெப் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு ஞாபகம் இருந்தால் செஞ்சுக்க. நான் கான்ஜுகேட் எடுத்து முறையாக செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். கீழே நம்பர் வந்தால். ஏன்னா ஐப்பால் இந்த -1க்கு போல வேறு ஏதாவது நம்பர் வந்தால் சொல்ல முடியாது. நம்ம செஞ்சு தான் ஆகணும். வார்த்தையை புரியுதான்னு பார்த்துக்குங்க. டேலி பண்ணையில் கரெக்டாக டேலி பண்ணு. திருப்பி இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறேன். ப்ளஸ்னா பிரச்சனை இல்லை, மைனஸ்னா இடிச்சுக்கிறோம். அதனால தான் இங்கே -1 போட்டிருக்கேன். ரெண்டே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா மைனஸில் வரணும். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. சரியா? இதுதான் செகண்ட் சம்மு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மு. தேர்ட் என்ன பாருங்க? தேர்ட் சம் என்ன இருக்கு? சுவாசிடா. சம்மேஷன். வெரி குட். சொல்லு. கீழே இருந்து மேலே வாசிக்கணும். n = 1 to 12 அப்படித்தானே? I பவர் அவ்வளோதான். இது வாசிக்க தெரியலையா? சம்மேஷன் கீழே இருந்து மேலே வாசிக்கணும். n to 1 n = 1 to 12 I/n. ஒன்றும் இல்லை. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பார்த்துக்கோ. சம்மேஷன்னா கூடுதல்னு அர்த்தம். I/n அப்படின்னா n-க்கு பதிலாக 1 போடணும், n-க்கு பதிலாக 2 போடணும், n-க்கு பதிலாக 3 போடணும், n-க்கு பதிலாக 4 போடணும், n-க்கு பதிலாக 5 போடணும். இதே மாதிரி போட்டுகிட்டே வந்து எது வரைக்கும் போடணும்? இதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்குறான். புரியுதான்னு பாரு சொல்கிறது. இதெல்லாம் மறக்கக்கூடாது. இது ஃபுல்லாக கூட்டி சொல்லுங்கன்னு சொல்கிறான். என்னைக்கு கூட்டி சொல்கிறது? இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு 4 இதை எடுத்துக்க. இதில் ஃபஸ்ட்டு 4 எடுத்திருக்கேன். இது என்ன ஆகுன்னு முதல்ல ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து செஞ்சிடலாம். அடுத்ததில் ஒரு 4 வரும்ல, 2 4. அடுத்து ஒரு 4 வருமா?
புரியலையா சொல்கிறது? 3 4 செட்டு வரும்டா. நான் சொல்கிற புரியலையா? ஐ ஸ்கொயர் ஐ கியூப் ஐ 4 இருக்கு. அடுத்து அதே மாதிரி தான் வரும், வேற ஒன்றும் கிடையாது, ரிப்பீட்டேஷன் ஆகும். இப்போ ஐ பவர் 5 இருக்குல்ல, அது நீ யோசிச்சு பாரு, ஐ தான் வரும். ஐ பவர் 5 என்ன வரும் பாருங்க, ஐ பவர் 4 இன்ட்டு ஐ தானே. ஐ பவர் 4 என்னது? 1. 1 இன்ட்டு ஐ அப்படி தானே. அப்போ ரிப்பீட்டேஷன் ஆகும்னு அர்த்தம். 4 செட்டு ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த 4 செட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஐக்கு ஐ தான், ஐக்கு ஐ தான். ஐ ஸ்கொயர் என்ன சொல்லுவான்? -1. இது ஐ கியூபுக்கு என்ன சொல்லுவான்? -i. இதுக்கு என்ன சொல்லுவான்? +1. இப்போ கேன்சல் ஆகும் பாரு, எல்லாமே கேன்சல் ஆகிட்டா என்ன வந்துடும்? ஒரு செட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். அகெயின் அதே தான் இங்கேயும் வரும், அகெயின் அதே தான் இங்கேயும் வரும். அப்போ 3 0 வரும். புரியுதா சொல்கிறது அப்படின்ட்டு பார்த்துக்க. நான் எழுதுறேன்னா எழுதி காமிச்சிக்க. I -1 -i +1, I -1 -i +1. அவ்வளோதான், கேன்சல் பண்ணி காமிச்சிக்கோ. அவ்வளோதான், புரியுதான்னு பாரு. ஆன்சர் 0ன்னு அர்த்தம். அது ஒரு செட்டுக்கு நீ கவனிச்சிங்கன்னா போதும். அடுத்தடுத்து அதே தான் ரிப்பீட்டேஷன் ஆகும் அப்படின்றதான் சொல்லி கொடுப்பாங்க. அதனால் பயப்படாத, காமனாக 0ன்னு கொண்டு வந்து இறக்கிது. செஞ்சு காமிக்கையில் ஃபுல்லாக 12 வரைக்கும் எழுது. ஏன்னா உனக்கு நல்லா யோசிச்சு பாரு, 100 வரைக்கும் கொடுத்தா என்ன செய்வேன்? போட்டுட்டு இருக்க முடியுமா உட்காந்து? அப்போ அந்த செட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி 4ஆல் டிவைட் பண்ணி எத்தனை செட்டு வருதுன்னு பார்க்கணும். நான் சொல்ல அர்த்தம் புரியுதா? இப்போ இது வந்து 100ன்னு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கவேன், 100 டைம்ஸ் வரும். 100 டைம்ஸ் வரும்னா இது மாதிரி எத்தனை டைம்ஸ் வரும் தெரியுமா? 25 டைம்ஸ் வரும். அப்படித்தானே? 4 டைம்ஸ் இருக்குல்லடா, இது மாதிரி எத்தனை சர்க்கிள் மாதிரி வரும்? 25 வரும். 25 தான் என்ன வரும்? 100. தெரியுதா? அப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். 4ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்குங்க. 4ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருந்தாலே பெரும்பாலும் 0 ஆயிரும். அந்த n = 1 to 12 இருக்கு பாரு, அந்த 12ன்ற நம்பரு என்ன நம்பர்? 4ஆல் டிவைட் ஆகும்ல. அதே மாதிரி 100 கொடுத்தா டிவைட் ஆகும்ல. அதை வச்சே கவனிச்சிடலாம் ஆன்சரை. அது மாதிரி தான் நம்ம கிரியேட்டடாக கொடுப்பா கொஸ்டின். நீ இப்படி எழுதிக்கிட்டே இருக்க முடியாது. உனக்குள்ள 101ன்னு கொடுத்தா கண்டிப்பாக 0 வராது. 101 கொடுத்தா 100 வரைக்கும் 0 வந்துடும். எக்ஸ்ட்ரா ஒரு ஐ வரும். அப்போ ஆன்சர் எதில் வந்துடும்? ஐயில் வந்துடும். புரியுதா? இதுதான் நம்மளா கிரியேட்டடாக கொடுக்கறதுக்கு உங்கள் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கணக்கு தான். இது 4ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்ப நீ எழுதலாம். கணக்கு ஆன்சரை கொண்டு வரலாம் ஈஸியாக. 4ஆல் டிவைட் ஆகுதுன்னா கரெக்டாக 0 வந்துடும், பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா எதாவது வந்துச்சுன்னா தனியாக போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. 4th சம் அதே மாதிரி. மணி 4th சம் என்னப்பா? இந்த வரம்பா, I பவர் 59 ப்ளஸ் I பவர் ரைட். இங்கே கவனிச்சுக்க. முதல்ல I பவர் 59 என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் இந்த இது இருக்குல்ல, இதுக்கு கான்ஜுகேட்டால் மல்டிபிள் பண்ணால் போதும். இப்போ 59 4ஆல் டிவைட் பண்ணி பாரு. 59 4ஆல் டிவைட் பண்ணு, எப்படி வரும்? 1 4s are 4 வேணால் போடு, மிச்சம் என்ன வரும்? 19. 4 4s are 16. நம்ம ரிமைண்டர் என்ன வருது? 3 வருது. அப்போ நல்லா யோசிச்சுக்க. இது ரஃப் ஒர்க்கும் கிடையாது, மேஜர் ஒர்க்கு தான். நீ கொண்டு வரேன்னா கொண்டு வரலாம். இது எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, I பவர் 4 ஹோல் பவர் 14 இன்ட்டு I கியூப் அப்படின்னு பிரிக்கலாமான்னு பாரு. பிரிக்கலாம்ல? இப்படி எழுதிட்டோம்னா அதே மாதிரி இங்கேயும் எழுதணும். I பவர் 4 ஹோல் பவர் 14 இன்ட்டு I கியூப். இதை எழுத மாட்டாங்க சில டீச்சரு. அதை வந்து என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, இமேஜினேஷன் பண்ணியே போட்டுடுறாங்க கற்பனையிலேயே. இப்போ இது என்ன ஆயிரும்? 1ன்னு ஆயிரும். அங்கிட்டு செஞ்சு பார்ப்பாங்க. I பவர் 4 14 I கியூப் என்ன ஆகுன்னு பார்ப்பாங்க. இது 1ன்னு ஆயிரும். இது வந்து என்ன வந்துடும்? சாரி, மைனஸ் ஐன்னு வரும். I ஸ்கொயர் இன்ட்டு ஐ தானே. அப்போ என்ன வந்துடும்? -i. அப்போ ரெண்டே மல்டிபிள் பண்ணால் என்ன வந்துடும்? இதுக்கு ஆன்சர் வந்து -i. இது 1, இது -i, ரெண்டே மல்டிபிள் பண்ணால் -i. அதே மாதிரி அங்கே 1/, என்ன வந்துடும்? -iன்னு சொல்லுவாங்க. 1/, -iன்னு சொல்லுவாங்க. புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ நீ கான்ஜுகேட்ல தான் செய்யணும். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. -i இருக்கட்டும், இதோட நடுவில் கொண்டு வந்துக்க. எதை? மைனஸை கொண்டு வந்துட்டு 1/i இன்ட்டு -i/- ன்னு போட்டுக்கலாம். இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ -i மைனஸா 1 இன்ட்டு -i I ஸ்கொயர் -1, அந்த மைனஸ் சேர்ந்தா +1. சரியான்னு பார்த்துக்க. அப்போ கீழே 1 தேவையில்லை. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தா மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ -i என்ன ஆகி +i, அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு? 0. புரியுதான்னு பாரு. உனக்கு ரொம்ப ப்ரீஃபாக தான் சொல்கிறேன். சின்ன கணக்கு 2 மார்க் கணக்கு.
நீ அதில் சடனாக அங்கிட்டே நான் செஞ்சிருக்கேன் பாரு, அது மாதிரி செஞ்சு கூட செஞ்சிடலாம். அந்த மைனஸ் ப்ளஸ்ஸை மட்டும் விட்டுறக்கூடாது. அது காமனாக வெளியே எடுத்து செஞ்சிடலாம், உள்ளே வச்சு செய்யலாம். இல்லை சார் நான் காஞ்சுகேட் எடுத்து இப்படி செய்கிறேன் சார்னு செய்யலாம். அல்லது மைனஸ் ஐ ப்ளஸ் 1/-i இருக்குது, காஞ்சுகேட் எடுத்தால் ப்ளஸ் ஐ பை ப்ளஸ் ஐன்னு வந்துடும். நான் இங்கே மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவாக மாற்றிருக்கேன். இங்கே நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவாக மாற்றிட்டேன். இப்போ மைனஸ் ஐ ப்ளஸ் 1 × i பார்த்துக்க பை i² என்னது -1. இந்த மைனஸோட சேர்ந்து என்ன ஆயிரும் +1. அப்போ -i + i என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக 0. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். காஞ்சுகேட் எடுக்கிறது கவனமாக செஞ்சுக்க. இப்படித்தான் செய்யணும் முறை கிடையாது. உங்களுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டா சரிதான். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. இதுதான் 4th கொஸ்டின். வேற இருக்காடா மணி? 5th இருக்கா? இந்த வரப்பா 5th மணி சொல்லுப்பா. ஐ மல்டிப்ளை இல்லையா? இன்ட் ஐ இதுலையா i² i³ வரிசையா போகுது. நான் சொல்லிட்டேன் பாரு. பார்த்துக்க, சாதாரண கணக்கு தான்டா. டேய் தம்பி, இப்போ நல்லா கவனி. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா என்ன சொல்லுவ? x². பேஸ் 2 ஒன்றா இருந்தால் பவரபுளாக என்ன செஞ்சிருவான்? ஆட் பண்ணுவான். எதுலன்னா மல்டிப்ளேயில். அப்படி தானே? இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு இருந்தால் x³ தானே சொல்லுவேன். அப்போ பேஸ் ஃபுல்லாக ஒன்றா இருந்தால் பவரபுளாக ஆட் பண்ணணும். அவ்வளோதான் கணக்கு. இது ஒன்றுமே கிடையாது. நேச்சுரல் நம்பருக்குள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணி கணக்கு எடுத்துடணும். ஐன்னு போட்டுக்க. மேலே ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறேன். இது 1ன்னு அர்த்தம். சரியாடா? அப்போ 1 + 2 + 3 + அப்படியே அப் டு என்ன வந்துடும் 2000. புரியுதான்னு பாரு. இப்போ அது மேலே உள்ளது நேச்சுரல் நம்பர். 10th ஸ்டாண்டர்டில் படித்தது. n × n + 1/2. n-க்கு பதிலாக 2000. இப்போ போட்டு எடுக்கிறேன். i 2000 2001 பை என்னடா தம்பி 2. இது ரெண்டும் அடித்தா என்ன வந்துடும்? 1000 வந்துடும். சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ இங்கே எழுதுகிறேன் i⁻1000. டேய் பார்த்துக்க இன்ட்டு 2001 அப்படின்னு இருக்கு. இது எப்படி பிரிக்கலாம்? i⁴ சொல்லிட்டு ஏதாவது பிரிச்சுக்கிட்டு அங்கிட்டு பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாரு. 1000 எப்படி பிரிக்கலாம்? அதாவது 4 25 100 சரிதானே? அப்போ 25 × 40 என்ன வரும்? அப்படி யோசிச்சு பாரு. 25 இல்லை 250 × 4ன்னு பிரி. 0 4 5 20 0 2 4 2 8 10. சரியான்னு பார்த்துக்கோ. சரிதானடா? என்ன அப்போ இதை பிரிக்கையில் 250ன்னு பிரிச்சுக்கலாம். இது ரெண்டே மல்டியில் பண்ணுது. மேலே கூட அப்படியே வச்சுக்க. இதே மேலே வச்சுக்கலாம். அப்படின்னா இது ரெண்டு மல்டிப்ளை தானே. அப்போ இதையும் பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். அப்படி 2001 இந்த அப்படி எழுதியிருக்கேன். ஏன்னா இது ரெண்டே இப்போ உனக்கு புரியுமான்னு பார்த்துக்க. இல்லை தனியாக போடுறேன்னா தனியாக போட்டுக்க. எப்படி போடுவேன்? ஆனால் ஆடு வந்தால் தான் நம்ம தனியாக போட முடியும். பவர் 2 இந்த இடத்துல இருக்குது. ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறியா பெருசாக போகும். அதனால் மல்டிப்ளை பண்ணாமல் இது ரெண்டே இப்படி எடுத்துகிட்டு பக்கத்தில் அதை எழுதியிருக்கேன். ஏன்னா இது ரிவர்ஸில் கொண்டு போனால் இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக அது என்னடா சொல்கிறோம்? 1 பவர் எனிதிங் அப்படி இருந்தால் என்ன தான் வரும்? அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. அந்த இடத்துல அந்த 1000 மட்டும்தான் சரி பண்ணியிருக்கேன். அங்கிட்டு உள்ளது 2001 இருந்து தொலையுது, நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த 4 கொண்டு 250 மல்டிப்ளை பண்ணால் 1000 வந்துடும். அதோடு அதை மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது தானே 2001. புரியுதா சொல்கிறது? அப்போ 4 மல்டிபிள் ஆஃப்னு எடுத்திருக்கேன் கணக்கு. 4ன்னு போட்டு மேலே பவர் எடுத்திருக்கேன். அப்போ i⁴ 1 பவர் எனிதிங் அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. சின்ன கணக்கு தான். நீ அந்த 2001 இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் பயந்துடாத. கொண்டு பெருக்கிட்டு இருக்காத. அந்த 1000 அப்படி 4ஆக பிரிச்சுக்க. i⁴ 250 அது ரெண்டையும் பிரிச்சுக்க. நீ தெரியலன்னா இது ரெண்டையும் பெருக்கி விடு. 250 4 பேருக்குன்னா 1000 வந்துடும். அந்த 2001 அப்படியே தான் இருக்கும். அவ்வளோதான் அர்த்தம். வேற ஒன்றுமே கிடையாது. புரியுதான்னு பார்த்துக்கோ. 1 வேற கணக்கு இருக்கா பார்த்துக்க. ஒரு எக்ஸசைஸை அந்த i² = -1 அப்படின்ற பேசிக்கை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை மறந்துடாத. அதுதான் இங்கே கணக்கு. ஃபிஃப்த்தாடா 6ஆடா மணி? 5ஆ 6th சொல்லுப்பா. i = 1 n = 1 சொல்லு. 1 to சரி. அடுத்து n + 50. சரி. இங்கே பாடுறா.
இதை இப்படி பிரிக்கலாமா பாடுறாமா? எல்லாமே நம்மளுடைய ஐடியா தான். I பவர் n ஈக்குவல் டு 1 to 10 I பவர் n இன்ட்டு I பவர் 50 அப்படின்னு பிரிக்கலாமா அப்படின்னு பாரு. இந்த இதை இப்படி பிரிக்கலாமான்னு மட்டும் யோசி. பேஸ் 2 ஒன்றா இருந்தால் பவர் 2 ஆட் பண்ணிடலாம்ல. அப்புறம் என்ன, 2 ஒன்று தானே. எதுக்கு ப்ளஸ் வருது, எதுக்கு வருது? மைனஸ் எல்லாம் போடல, புள்ளி வச்ச மாதிரி வச்சுருக்கேன். அது சும்மா பேனா பட்டிருக்கு. I பவர் 50 பேஸ் 2 ஒன்றா இருந்தால் பவர் 2 ஆட் பண்ணிடலாம். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த I பவர் 50 வெளியே எடுத்துரு. வெளியே எடுத்துட்டோம்னா I பவர் 50 வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளது சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to 10 I பவர் என்னடாமா இருக்குது n. இப்போ நீ அப்போ செஞ்ச மாதிரி செய். இது I பவர் 4 போட்டு ஹோல் பவர் என்ன எழுதலாம், என்ன வரும்? 48 வரைக்கும் வரும்ல. 48னா என்ன வரும்? 22ஆடா, 24ஆ? இல்லை, 50க்கு வர நெருக்கி வந்தால் என்ன வரும்? 12 வருமா? 4 பன்னெண்டு 48. வெரி குட். நான் சொல்லி வச்சு பாரு, 4 பன்னெண்டு 48. இதுக்கப்புறம் இங்கே எழுதையில் I பவர் 1 பார்த்துக்க, ப்ளஸ்ஸு I பவர் 2 ப்ளஸ்ஸு I பவர் 3 I பவர் 4 I பவர் 5 ப்ளஸ் I பவர் 6 ப்ளஸ் I பவர் 7 I பவர் 8 I பவர் 9 I பவர் 10ன்னு தான் எழுத முடியும். இது 12 கிடையாது. உன்னை ஏற்கனவே சொன்னது தான். இதை பிரித்தோம்னா ஆன்சர் 0 கிடைக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு? 1ன்னு ஆயிடுச்சு. இது என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா? சாரிடாமா, இங்கே நம்பர் பேலன்ஸ் இருக்குடா. 4 பன்னெண்டு 48, மிச்சம் என்ன இருக்கு? இங்கே I ஸ்கொயர் இருக்கு. அப்போ I ஸ்கொயர்னா என்ன வந்துடும்? -1 போட்டுக்க, மறந்துடா. ரைட். இது ஃபுல்லாக இந்த செட்டு 0 ஆயிரும், உனக்கு தெரியும். அடுத்து 4 செட்டு எடுத்துக்க. இந்த 4 செட்டு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அந்த I9 I10 இருக்கு. I பவர் 4 I பவர் 9ன்றது I பவர் 8ன்ட்டு ஐன்னு வைக்கலாம். புரியுதா சொல்றது? I பவர் 9 அப்படின்றத I பவர் 8 I. இது 4ல் மல்டிபிள் ஆஃப் 4 தானே, 1ன்னு ஆயிரும். அப்போ 1 I. அப்போ அதுக்கு வந்து I கிடைக்குது. சரியா சொல்றது? அதுக்கு I பவர் 10க்குன்னா என்ன ஆகுன்னு பார்த்துக்க. I ஸ்கொயர் வரும், அப்படி தானே? I பவர் 10 என்ன வந்துடும்? I ஸ்கொயர்னா என்ன வந்துடும்? -1. புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. I பவர் 10 அப்படின்னு போட்டிங்கன்னா I பவர் 8 I ஸ்கொயர் 1 -1. அப்போ -1 எழுதியாச்சு. இப்போ சரி பண்ணிக்க. ஒன்றும் இல்லை, இந்த மைனஸ் கொண்டு உள்ள போயிருக்குன்னா இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். அப்போ 1 - I அப்படின்றதான் ஆன்சர். புரியுதான்னு பாரு, புரியுதான்னு பார்த்துக்க. சம்மேஷன் வந்தால் ப்ளஸ் வரணும். அதை நாற்று வச்சுக்கோ. தமிழில் கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு எழுதியிருக்கேன் பாரு, அதை கவனிச்சுக்கோ. சில பேர் என்ன செஞ்சிருவான் தெரியுமா? இது வச்சுருவான், மல்டிப்ளை வச்சுருவான். மல்டிப்ளை வச்சு விட்டு மேலே பிள்ளை எடுத்தே செஞ்சு விட்டுறாதீங்க. கவனமாக வச்சுக்க. இந்த மாதிரி இருக்கிறது சம்மேஷன், கூடுதல் அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் போடணும். அந்த கணக்கில் பாரு, ஏற்கனவே நீ ஒரு கணக்கு செஞ்ச அந்த கணக்கில் நீ ப்ளஸ் போடல பாரு. இது அவன் கொடுத்துருந்தது பாரு, மல்டிப்ளைல இருக்கு. அதனால ஹோலா மல்டிப்ளை பண்ணுற போல பேஸை மட்டும் ஐன்னு எடுத்துட்டு பவரை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டா நேச்சுரல் நம்பர் கிடைக்குதுன்னு சொல்லி ஆன்சர் எடுத்தேன். இந்த கணக்கு அந்த கணக்கு வித்தியாசம் இருக்கும், பார்த்துக்கிறேன்னு. சம்மேஷன் சிம்பிள் வந்தால் I ப்ளஸ்ஸு அப்படின்னு தான் ++++ தான் வரணும். ஏற்கனவே 12ன்னு ஒன்று செஞ்ச பார்த்துக்கோ. இந்தா இருக்கு 12. இந்தா இது தனியாக உள்ளது. I பவர் 1 + I பவர் 2 + அப்படி +++ன்னு சேர்க்கறது தான் சம்மேஷன் அர்த்தம். நீ வந்துட்டு இன்ட்டை போட்டு விட்டினா தப்பாயிரும். அதுக்காண்டி சொல்ல வரேன், கவனமாக செஞ்சுக்க. சம்மேஷன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் உள்ளது. பொறுமையாக நிதானமாக படிச்சுக்க. அப்பப்போ போட்டு பார்த்துக்கங்கடா தம்பி, பின்னாடி திரும்பி வர முடியாது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எப்போ கேட்டாலும் செய்யலாம். ஃபஸ்ட் யூனிட் அப்படி தான். ஃபஸ்ட் யூனிட் இன்னமும் நீங்கள் திருப்பி பார்க்கணுனாலும் பார்த்துக்குங்க. அதில் கஷ்டமானது அப்படின்னு சொல்கிறது வந்து காஸ் ஜோர்டன் மெத்தட் அப்படின்றது தான் கஷ்டமானது. அந்த இன்வெர்ஸை வந்து மாற்றி கொண்டு வரோம்ல, அதுதான் கஷ்டம். அதுதான் பரீட்சை டயத்தில் செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே ஈஸி தான், பார்த்துக்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா சென்டத்தை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா சிரமம், பார்த்துக்கோ. அதே மாதிரி புக்கெலாம் வாங்க பாரு. ஒன் வேர்டெல்லாம் புக்கில் உள்ள ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க. சென்டை வேணும்னா ரெடி பண்ணுங்க. அதுக்கு அடுத்து கம்புக்கில் இருக்க ஒன் வேர்டெலாம் பார்க்கலாம், எக்ஸ்ட்ரா ஒன் வேர்டெலாம் பார்க்கலாம். நேற்று ஒரு கொஸ்டின் டெஸ்ட் எழுதிச்சுக்க. நேற்று அது மணி எழுதலை, அதனால் பார்த்துக்க எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதெல்லாம்